மக்கள் உறவு நேயர்களுக்கு வணக்கம். சேலத்துல சீலநாய்க்கன் பட்டிங்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பொதுக்கூட்டம். இந்த சீலநாய்க்கன் பட்டியல பொதுக்கூட்டம் நடத்தவங்க சீரழிஞ்சு சின்னாலப்பட்டு தான் போயிருக்கிறான். யாருமே அந்த இடத்துல கூட்டம் நடத்தவங்க சீரோடும் சிறப்போடும் வந்ததாவே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தலையெழுத்து அங்க போய் நின்று மீட்டிங் நடத்தணுங்கிற மாதிரி இருக்குது. இப்ப நீங்க மீட்டிங் பேசுறதுக்கு வர்றீங்க. வர்றப்போ நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்க நீங்க. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வர்றப்ப எம்ஜிஆர் அந்த பாலிசி சொன்னார், நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னை கட்சியிலிருந்து நீக்குனாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியாயம் கேட்டார் பொதுமக்கள்கிட்ட. நீங்க என்ன நியாயத்தை கேட்கறீங்க? எனக்கு பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியாயத்தை கேட்கறீங்க. அந்த நியாயம் கேட்குவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? உங்க கட்சி தொண்டை ஒழுங்கா இருந்திருந்தா எதுக்கு இந்த நியாயம் கேட்க வர்றீங்க நீங்க? வந்தானா மரத்து மேல ஏறா, இங்க ஓடுறான் அங்க ஓடுறான், அதை கல் எடுத்து அடிக்கிறான், சேம்பேட உடைக்கிறான். இப்படி சூழ்நிலை இருந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனாலதான் உங்களை உங்களுக்கு ஒரு கட்டுத்திட்டம் போடுறாங்க. தமிழக வரலாற்றையே இந்திய வரலாற்றிலேயே உங்க கட்சிக்கார மன்னன் அட்டூழியத்துக்கு பின்னாலதான் காவல்துறை அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுனாக்க ஒரு சட்ட திட்டத்தை கட்டுப்பாடு வகுத்தது உங்களாலதான். இதுக்கு முன்ன அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மீட்டிங் நடத்துறேன்னு சொல்லி சொன்னா அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஒரு அனுமதி லெட்டர் கொடுப்பாங்க. அதோட சரி கொடுத்துட்டு வந்தா மீட்டிங் நடத்திட்டு போலாம். மீட்டிங் நடத்துறப்ப யாருமே எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடக்காம மீட்டிங் நடக்கும். உங்களுக்கு அதே பாலிசில தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணுனீங்க? நீங்க விக்கிரவாண்டிலே ஆட்டம் போட்டு மேலே ஏறிக்க ஒரு கீழே விழுந்தா, இப்ப நீங்க கரூர்ல ஆட்டம் போட்டு பிரச்சனை பண்ணிதான் தமிழ்நாட்டையே ஒரு உழுக்கிட்டீங்க இந்தியாவை. நீங்க இந்த லட்சணத்துல உங்களுக்கு நியாயம் கேட்டு வேற ஊருக்குள்ள வர்றாங்களா? 41 பேர் செத்து போனதுக்கு உங்களுக்கு நியாயம் சொல்லுவா பாருங்க. 41 பேர் செத்து போனதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீதி கூட்ட கண்டிப்பா கேட்டு அந்த நீதியினுடைய விளைவுதான் 2026 உங்களை அப்புறப்படுத்துவான். அந்த 47 குடும்பம் நாசமா போறதுக்கு காரணமே நீங்க பண்ண அட்டூழியம் தான். அது அமைதியான முறையில் மீட்டிங் நடத்தி இருந்தாக்க சொன்ன குறித்த நேரத்துக்கு இப்ப எப்படி வந்துடுறீங்க நீங்க? 12க்குன்னா 11:59 மேடை ஏறி மைக்க பிடிக்கிறப்போ ஏன் அந்த உணர்த்தி எப்ப வந்தது? நீங்களாம் அட்டூழியம் பண்ணதுக்கு பின்னால்தானே வந்தது. இப்ப இடையில பேசுறப்போ நீங்க இன்னொன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதுக்கு பின்னாலதான் இன்னைக்கு அண்ணா திமுக அல்லோலகலப்பட்டு கொண்டிருக்கிறது, திமுகவும் அல்லோலகலப்பட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க அந்தந்த கட்சிக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது, உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தான் நீங்க எங்கூட கூட்டணி சேருங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இத்தனை பேருக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கு 10 லட்சம் சேர்ந்தா, 8 லட்சம் சேர்ந்தா, 10 லட்சம் சேர்ந்தான்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்த எல்லா கட்சிக்காரனுமே. ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க கூட்டணி சேர்றதுக்கு இதுவரை வந்திருப்பாங்களா? வர மாட்டாங்க. ஏன்னா உங்க கட்சியினுடைய கொள்கை நல்லதா இருக்கலாம். 5 பேர்த்தினுடைய வச்சு கொள்கை நடத்துறீங்க இல்லையா? பெரியாரு, அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவங்களை எல்லாம் வச்சு நீங்க காமராஜர் எல்லாம் வச்சு ஒரு கொள்கை வீரர்னு சொல்லி போட்டு நடத்துறீங்க இல்லையா? அவங்க எல்லாம் கொள்கை வீரர் தான். அந்த கொள்கைக்கு மாறுபட்டு உங்க ஆளுகள்லாம் கட்சிக்காரன் நடக்காட்டி காட்டினா உங்களோட எவனும் கூட்டணி வைக்க தயாரா இல்ல. நீங்களும் கூட்டணி 2-3 வருஷம் ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க. நீங்க கூட்டணி சேருன்னு சொன்னீங்க. ஒரு பயம் உங்களோட கூட்டணி சேர்வதற்கு தயாராகல. கூட்டணி சேர மாட்டாங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் தனிச்சுதான் போட்டி ஓடும். 4 முனை போட்டி என்பது உறுதி. திமுக, அதிமுக, தாவேகா, நான் தமிழர் கட்சி, இந்த 4 கட்சிக்கு தான் போட்டி வரும். நீங்க 2027 உங்க ஆட்சி நடக்கும், விஜய் ஆட்சி நடக்கும் சொல்றீங்க. ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இப்படி வானத்தை வில்லா வளைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க அது நடக்க போவதில்லை, ஈடேற போவதில்லை. இப்ப நீங்க மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லி ஏன் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? நடக்கக்கூடியது தமிழ்நாட்டுக்கு தேர்தல். அந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம அப்புறப்படுத்தணும். அதனால எதுக்கு மத்திய அரசாங்கத்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி நீங்க மாநில அரசாங்கம் தாக்குறீங்க. நீங்க மாநில அரசாங்கம் ஊழல் பண்ணிடுச்சுன்னு சொல்றீங்க. நீங்க அதனால அந்த ஊழல் கட்சிய அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை நாம இப்ப எதுக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு உண்டான தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் சொன்னீங்க. இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வாய்களி பேசினீங்க. நீங்க பாசிசம் பாஜகன்னு சொன்னீங்க. நீங்க இந்த பாசிசம் பாஜக என்ன வந்துச்சு? உங்க ஜனநாயகன் படத்தை அப்படியே பொட்டியில ஓட்டு பூட்டி வச்சிருச்சு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியை கண்டு பயந்துகிட்டு தான்
அடக்கி வாசிக்கிட்டு இருக்கிறார் இப்ப விஜய். அடக்கி வாசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயந்துக்குச்சு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயந்துக்குச்சுன்னா அது கூட இருக்கக்கூடிய 11 கட்சியும் கண்டுதான் பயந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க. நீங்களும் வளவிரிச்சு பாத்தீங்க, இவன் கூட்டணி சேரலாம் அவன் கூட்டணி சேரலாம்னு பாத்தீங்க. நீங்க ஒரு பயன் உங்களோட கூட்டணி சேர மாட்டாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, இனிமேல் நடிகன் எந்த ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சா அவனை ஆட்சி அமைக்க கூடாதுங்கிற கொள்கையில 2 கட்சி ஸ்டபனா நிக்குது. அதனாலதான் விஜயகாந்தனுடைய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்னந்தனியா விடப்பட்டதுக்கு காரணமே 2 கட்சிக்காரன் சேர்ந்து இனிமேல் நடிகர் நாடாள கூடாது கொண்டுகிட்டு வர கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த கொள்கையில தான் இன்னும் பிரேமலதாவை திமுகவும் சேர்த்துல அண்ணா திமுகவும் சேர்த்துல. இப்ப பிரேமலதாவுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு காதுக்கு செய்தி வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அல்லக்கையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புச்சி ஆனந்த், ஆதவர்ஜன், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, ராஜ்மோகன், இந்த செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்து, இவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கணும். பிரேமலதா பாருங்க நடுவீதியில் நிக்கிறாங்க, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு சொல்லி நீங்க வாலண்டியரா போய் பிரேமலதா வாங்க, அந்நியார வாங்க, கட்சியில சேருங்க, நான் உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குற மரியாதையை நடத்துறேன்னு சொல்லி நீங்க போய் போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தா தான் விஜயகாந்துக்கு செய்யறதுக்கு உண்டான நன்றி கடன் சொல்லலாம். ஆனா இதுவரையிலும் அதற்கு உண்டான முயற்சியே கிடையாது. வான்னு சொல்லி வலை விரிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்க வலையில சிக்கிறதுக்கு லெட்டர் பேட கட்சி கூட தயாரா இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய ஓட்டு வங்கி என்னங்கிறத தமிழக மக்கள் நன்றாக கணிச்சுக்கிட்டாங்க. நீங்க அதிகபட்சம் 10% 12 மேல கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமானை விட கொஞ்சம் கூடுதலா வாங்கிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும். விக்கிரவாண்டியில் எங்களுக்கு 20% வந்துருச்சுங்கிறீங்க நீங்க. கரூர் மீட்டிங் வந்து 41, சட்டத்துக்கு 30% ஓட்டு வந்துருச்சுங்கிறீங்க நீங்க. ஒவ்வொரு ஊர்ல மீட்டிங் போட்டு, ஈரோட்ல மீட்டிங் போட்டு, விஜயமங்கலத்துல மீட்டிங் போட்டு எங்களுக்கு 40% ஓட்டுக்கிறீங்க. ஆனா பொய்ய சொல்றதுக்கு ஒரு அளவு கிடையாது, ஒரு அளவுகோல் கிடையாது பொய் சொல்றதுக்கு. ஒரு 10 100 தடவை ஒரு பொய்யை சொன்னால் உண்மை 1000 அப்படிங்கறக்காகத்தான் நீங்க திரும்ப 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 அதே பொய்யை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செஞ்ச கட்சியில் இருக்கிறதா பணத்தை கொடுக்குது, அதனால அந்த ஊழல் செஞ்ச கட்சி பணத்தை கொடுத்தா வாங்கிக்கன்னு சொல்றீங்களே. நீங்க என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா நீங்க சொல்லி இருப்பீங்க, அந்த பணத்தை கொடுத்தா தூக்கி மூஞ்சில விசிறின்னு சொல்லி இருந்தா நீ கட்சி நடத்துறதுக்கு யோகியதுன்னு சொல்லி இருக்கலாம். நீங்க அப்ப பொதுமக்களை நீங்களே ஊழலை தூண்டிடுன்னு சொல்றீங்களா, நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வர்றப்ப காசு கொடுத்தா நீங்க வாங்க கூடாது, மூஞ்சில விசிறுங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னா தான் நீங்க கட்சி திறம்பட நடத்துறதுக்கு கட்சி யோகியமான கட்சின்னு சொல்லலாம். கொடுக்கறத வாங்கிக்கிறான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? கொடுக்கறத வாங்கிக்கன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்ப இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாய் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தது. உங்க கட்சி தொண்டனுடைய அம்மாக்கள்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, என்ன நீங்க உறுதிமொழி சொல்லி இருக்கணும்? அந்த இடத்துல நீங்க கூட்டத்துல உறுதிமொழி எடுத்தீங்களா? சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லுங்க. 2027 நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும், நாமெல்லாம் ஒருமனதாக ஏகமனதா தீர்மானம் போடுறோம்னு சொல்லி போட்டு ஒரு எல்லாத்தையும் திருப்பி சொல்றீங்களே. நீங்க என்ன உறுதிமொழி எடுத்திருக்கணும் அந்த இடத்துல? நீங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5000 ரூபாயை இங்க கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற நீங்க குட்டீஸ், தம்பி, உடன்பிறப்புனால சொல்றீங்க இல்லையா, நீங்க அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் 5000 ரூபாய் வந்திருந்தா அதுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க, அனுப்பிச்சுட்டு எனக்கு தகவல் கொடுங்க எத்தனை எண்ணிக்கைன்னு அடுத்த மீட்டிங்ல கூட்டத்துல அறிவிக்கிறேன்னு சொல்லி இருந்தா விஜய் கட்சி நடக்கிறதுக்கு யோக்கியன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க கொடுக்கிற ஊழல் பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னா அப்ப பொதுமக்கள் ஊழலை தூண்டுறதுக்கு தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உங்க கட்சி 2024 ஆட்சி அமைச்சு வாய்க்கிறதுக்கு கிடையாது. திமுகவும் அண்ணா திமுகவும் இனிமேல் நடிகன் எந்த ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சாலும் நாடு ஆளறுவதற்கு விடமாட்டாங்க. எம்ஜிஆரோட முடிஞ்சு வச்ச அந்த சகாப்தம். அதுக்கு பிற்பாடு எத்தனையோ நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு பார்த்தாங்க. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, நம்ம நாட்டாம சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாமே ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பார்த்தாங்க. ஆனா ஒண்ணு போனி ஆகல. அதனால நீங்க வந்து உங்களுக்கு மட்டும்தான் ரசிகர் இருக்கிற, உங்க ரசிகர் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி சொன்னா சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர் இல்லையா, தனுஷுக்கு ரசிகர் இல்லையா? அவனெல்லாம் உங்களை கொண்டுகிட்டு போய் முதலமைச்சர் சீட்டு உட்கார வச்சிருவான்.
நல்லா சிந்திச்சு பார்த்து பேசுங்க விஜய் அவர்களே. உங்க ரசிகனை மட்டும்தான் உங்களுக்கு தொண்டர் ஓட்ட போடுவான். மீதி சினிமாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் உங்களை கொண்டு உச்சாணியில் வைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க அவனெல்லாம் வெறியோட உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா நீங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்போ உங்க தொண்டை நல்லா காமிச்சினுடைய ஒரு போக்குத்தான் அந்த வெறியில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ திமுக காரணம், அண்ணா திமுக காரணம் அமைதியா இருந்தா கூட இருக்கக்கூடிய நடிகருடைய ரசிகர்களா இருக்காங்க இல்லையா, உங்களை முடிச்சு மூளையில உட்கார வைக்க அழைக்கிற ஆரம்பிச்சா அவங்க தூங்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.